ஹாய் ஹலோ குட் ஈவினிங் ஆல். இன்றைக்கி மைவித்திரோட ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கமெண்ட் பாக்ஸில் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க கஷ்டத்தை சொல்லும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அது ஒரு விழிப்புணர்வாக ஏற்படுத்தலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். மைவித்ரியர்ஸ் கம்பெனி கேஸ் ஃபைல் ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபீனிக்ஸ் பறையை வச்சு தான் ஒரு கமெண்ட்ஸ் பயங்கரமாக கொடுத்தாங்க. மீண்டும் வருவோம் என்று சொல்லி. ஆனால் இப்போ அந்த ஃபீனிக்ஸ் பறவையே வெயிட் பண்ணி எங்கேயோ போயிடுச்சு போல். இப்போ வரையும் அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் தரவே இல்லை. இதே போல் இந்த யூடியூப்பில் இந்த மாதிரி தம்ப்நெயில் வச்சு போடுறவங்க வீடியோலாம் தயவுசெய்து நீங்கள் பார்க்காதீங்க. அவங்க எதுக்கு இப்படி பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. மைவித்திரி கம்பெனி இப்போ வரப்போகுது, பணம் தர போகிறாங்க, எம்டி பேச போகிறாங்க, 9ஆம் ரிலீஸு, 10ஆம் ரிலீஸு, தீபாவளிக்கு ஒரு குட் நியூஸு, எம்டி கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டாரு, ரிலாக்ஸேஷன் கிடச்சிச்சு. ஸோ இப்படி ஏகப்பட்ட கட்டுக்கதையை கட்டிட்டு தேவையில்லாத மக்களை போட்டு ரொம்ப குழப்பத்துக்குள்ள ஆளாக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து சொல்கிறேன், இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்காதீங்க. இப்போத்துக்குள்ளே கம்பெனி வரதுக்கான சான்ஸ் 1% கூட வாய்ப்பே கிடையாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. என்ன பண்ணுறது, கஷ்டமாக தான் இருக்குது. வாங்கிட்டோம், நம்ம தலையை விட்டுட்டோம், நம்ம தலையை நம்ம தான் எடுக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி வீடியோவை பார்த்து நீங்கள் வெயிட் பண்ணி இருக்காதீங்க. வெயிட் பண்ணி ஆல்மோஸ்ட்டு 1.25 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கிறது வேஸ்ட்டு. ஸோ அடுத்த அப்டேட் என்னவோ என்னால் முடிஞ்ச அப்டேட்டை அவங்களுக்கு தரேன். ஸோ எனக்காகவும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. என்னால் முடிஞ்சதை மற்றவங்க இந்த வீடியோ மூலமாக நான் தெரியப்படுத்துகிறேன். ஆனால் நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மைவித்திரிக்கு சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன், மைவித்திரியோட அகெயின்ஸ்டாகவும் இருக்க மாட்டேன். என்ன ஃபேக்டோ அதை பேசிட்டு போயிட்டே இருப்பேன். என்னை பொறுத்தவரையும் மக்களுக்கு விழிப்புணர்வு தரணும். இதில் ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மைவித்திரி ஆட்ஸில் நம்மளை சேர்த்து விட்டவங்க வந்து இப்போ என்ன ஏதுன்னே நம்மக்கிட்ட ஒரு டீட்டெயில்ஸ் தரமாட்டாங்க. ஆனால் மைவித்திரி ஆட்ஸ் இருக்கும்போது ஒரு ஓஎம்ஐடி போடுறதுக்கு ஓஎம்ஐடி போட்டு அவங்களே அந்த ஓஎம்ஐ பிஎம் ஆக்கி விட்ருவாங்க. பிஎம் ஆக்கி விட்டு டெய்லி அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை போடுறது, அவங்களோட இன்கம் எடுத்து போடுறது, மோட்டிவேஷன் ஸ்பீச்சை போடுறது, நம்ம சிஎம் ஆகிற வரையும் நம்மளை ஃபாலோ பண்ணி சிஎம் ஆக்கி விட்ருவாங்க. சிஎம் ஆக்கி விட்டு அடுத்தது அதே போல் இன்னொருத்தர் ஓஎம் போடுறது, பிஎம் போடுறது, சிஎம் ஆக்குறது. ஸோ அவங்க ரொட்டீன் ஒர்க்கை எப்படியே பண்ணி ஏர்ன் பண்ணி அவங்க பாட்டுன்னு போயிட்டாங்க. ஆனால் இப்போ போய் நம்ம ஏதாவது ஒரு டீட்டெயில் கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அப்படியே ஒதுக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் ஒரு ஓஎம் ஆகி பிஎம் ஆகிற வரையும் நம்ம ஓஎம்லேருந்து பிஎம் ஆகி சிஎம் ஆகிற வரையும் நம்ம எவ்வளோ தூரம் எப்படிலாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அவங்க எதுவுமே நம்மளை பண்ணுறதில்ல. ஸோ எந்தெந்த அப்ளைன்லலாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணி நம்மளை சிஎம் ஆக்குனாங்களோ அந்த டார்ச்சர் பண்ணதுக்கான ப்ரூஃப் எதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வைங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு 1 by 1 வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க 1,20,260 ரூபா போட்டு 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம்னு சொல்லி லேக்ஸ் கணக்கில் சம்பாதிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ போய் அவங்ககிட்ட நம்ம எதாவது ஒன்று கேட்டால் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றாங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம கண்டிப்பாக இதை ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணி அவங்கள உள்ளே கொண்டு வரணும். ஏன்னா வந்து கண்டிப்பாக இதில் அவங்களுக்கு ரொம்ப தலையீடு இருக்குது. அவங்க இல்லைனா நம்ம இந்த மாதிரி ஒரு மைவித்திரி பிளாட்ஃபார்ம் இருக்குது நமக்கு தெரியாது. இது மாதிரி நம்ம போயிருக்க மாட்டோம். நம்ம வாரண்டியாக போனால் அது வேறு. பட் டார்ச்சர் பண்ணி ஆசை வார்த்தை சொல்லி நம்ம போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள டார்கெட் பண்ணணும், அவங்கள நம்ம இந்த இதில் கொண்டு வரணும். ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கான ப்ரூஃப் மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணி நம்ம இந்த வலைக்குள்ளே கொண்டு வந்தாலும் அவங்களோட ப்ரூஃப்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது பண்ணுறதுக்கு. இனிமேலாச்சும் இதை மாதிரி ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸுக்குள்ளே இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் போட்டு தயவுசெய்து யாரும் போடாதீங்க. யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. இது நமக்கு ஒரு லெசனாக இருந்துட்டு போகுது. இது அப்படியே விட்டு கடந்து போக முடியாது. ஏன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டு நம்ம லாஸ் ஆகிட்டோம். ஸோ பார்ப்போம், கடவுள் நமக்கு வழி காட்டுவார்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட தான் நம்ம இது எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கணும். வேறு என்ன பண்ணுறது. ஸோ அட்வொகேட்டை நானும் பேசிகிட்டு தான் இருக்கேன். அவர் சில அப்டேட்லாம் கொடுத்துட்ருக்காரு. மைவித்திரியை பற்றி நம்ம சர்ச் பண்ணும்போது ரொம்ப நிறைய விஷயங்கள் வருது. நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். நிறையா இருக்குது. அவங்க இதுக்கு முன்னாடி நினைப்பேன். ஸோ நமக்கு அதை பற்றிலாம் இப்போ பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. நம்ம இப்போ என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும், எப்படி போகணும், ஸோ இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றிலாம் நம்ம பேச விரும்பலை.
பேசினா பேசிகிட்டே இருக்கலாம். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. பட் அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம லீகல் வைஸாக நம்ம என்ன போகணும், ஸோ அப்படி தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம். வாட்ச் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்ககிட்டையும் சொல்லுங்கள், புரிய வைங்க. மனசை தளர விடாதீங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். கஷ்டப்படாதீங்க. என்ன பண்ணுறது, ஆனது ஆயிடுச்சு. இனி ஃபீல் பண்ணாதீங்க. இனி எந்த ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்களையும் நம்பி இதை மாதிரி போகாதீங்க. ப்ளீஸ் தயவுசெஞ்சு உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதுமாரி இது மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்குள்ளெலாம் தயவுசெய்து போகாதீங்க. நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் கொடுக்குற அப்டேட் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு அப்டேட் தரேன். ரொம்ப வளவள குலவெல்லாம் பேசிகிட்டு இருக்க எனக்கு பிடிக்காது. ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ஃபேக்டை சொல்லிவிட்டு கடந்து போகிறது தான் என்னோடய பாலிசியே. யாருக்கும் சொம்படிச்சு இல்லை யாருக்கும் பணிஞ்சு போகிறதுலாம் கிடையாது. நம்ம தப்பு செஞ்சால் தான் பணிந்து போகணும். தப்பு செய்யாத மாதிரி நம்ம நிமிர்ந்து கேள்வி கேட்கல தப்பே கிடையாது. ஸோ இதில் நம்ம யாரும் தப்பு பண்ணலை. நம்ம நல்லதை நினச்சி போகணும். இப்படி ஆயிடுச்சு. ஸோ யாரும் பயப்படாதீங்க. எல்லாத்தையும் நல்லதாக நடக்கும். யாரும் பயப்படாதீங்க. அவங்க கடவுளை ப்ரேயர் பண்ணிக்கோங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் கம்பெனி மீண்டு வரும்ன்றது வந்து கோர்ட்டில் இருக்கிற கேஸை பொறுத்து தான் இருக்குது. அது நம்மளால் 100% வரும்ன்ற மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் 1% கூட வரத்துக்கான சான்சஸ் இல்லைன்ற மாதிரி தான் தோணுது. பட் அது அடுத்த சார்ஜ் ஷீட்டு இன்னும் லீகலாக பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த அப்டேட் வந்தோடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மைவித்திரி சர்க்கிள் இருக்கிற எல்லா பீப்புளுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதை இன்னும் எதிர்பார்த்து மற்றவங்க போடுற யூடியூப் வீடியோ வச்சு எதிர்பார்த்து வெயிட் பண்ணி பணம் வந்துடும் சொல்லி காலத்தை வந்து வீணடிக்க வேணாம். இதுதான் என்னோடய அன்பாக நான் சொல்லிக்கிறது. நேரம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நேரத்தை நம்ம யூஸ் பண்ணால் திருப்பி அந்த நேரத்துக்கு நம்ம போக முடியாது. ஸோ அதனால் உள்ளே போயிட்டோம், ஏமாந்துட்டோம். ஸோ இதுலேருந்து எப்படியாவது மீண்டு வந்து நம்ம நார்மல் லைஃபுக்கு நம்ம போகணும். அதனால் மைவித்திரியில் உள்ள மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்க மக்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய அன்பான வேண்டுகோள். இது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ரொம்ப கொலலாம் பேச மாட்டேன். இருக்கிற ஃபேக்ட் என்னமோ அதை பேசுவேன். பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.